வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நாம் கூகுள் ஃபார்ம்ஸில் டேட்டில் ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது டேட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டில் மந்த்து டேட் இயர் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி அதை எப்படி வந்து டேட் மந்த் இயர் அப்படிங்கிறத மாற்றலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு கூகுள் ஃபார்ம்ஸில் வந்துக்கிட்டு ஒரு பிளாங்க் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாங்க் ஃபார்ம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிளாங்க் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு டேட்டை மட்டும் நம்ம பார்க்குறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் மட்டுமே வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கு இங்கே வந்து டேட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டுன்னு டைப் பண்ணி விட்ட உடனே என்னாகும், டேட்டுங்கிறது வந்து இங்கே மாறிடும். சரி, கீழே அதோட ஃபார்மேட்டை பாருங்கள், மந்த் டேட் இயர் அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ மந்த் டேட் இயர்னு இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், டேட் மந்த் இயர் அப்படின்னு இருக்குது. சரியா? ஸோ இது வந்து மந்த் டேட் இயருங்கிறது வந்து அமெரிக்கன் ஃபார்மேட். ஸோ நம்ம இந்தியன் ஃபார்மேட்டுக்கு எப்படி மாற்றுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே உங்களோட கூகுளில் ஜிமெயிலில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ செட் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களோட மெயில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா அண்ட் பர்சனலைசேஷனில் கீழே நீங்கள் வாங்க, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் ஜெனரல் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த வெப்பில் லாங்குவேஜ் இங்கே பாருங்கள், இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு. ஸோ நம்ம இந்த லாங்குவேஜ் தான் நாம் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரோவை கிளிக் பண்ணும்போது புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருக்குது. சரியா? ஸோ இதுக்குள்ள வந்து இந்த பர்டிகுலர் எடிட் பட்டன், அதாவது இந்த பென்சில் மார்க்குங்கிறது எடிட் பட்டன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே நாம் என்ன பண்ணலாம், இங்கிலீஷுங்கிறதே செலக்ட் பண்ணலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கிலீஷுங்கிறது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் எந்த இங்கிலீஷ், ஸோ நம்ம வந்து இந்தியான்னு இருக்கா. ஸோ இந்தியாவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், அது வந்து அப்டேட் ஆகிடுச்சு. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களே, அந்த ஃபார்ம் வந்துக்கிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் கொடுங்க. ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டே மந்த் இயர். ஸோ இங்கே கேலண்டர் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கேலண்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூ போயிட்டு கேலண்டர் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கோட டேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே பாருங்கள் உங்களோட டேட்டை வந்து இங்கே தெரிஞ்சிடும். 2 Jan 2020 பாருங்கள், 2 Jan 2020 அப்படிங்கிறது வந்துருச்சு. சப்போஸ் அப்படி இல்லைன்னா எப்படி இருக்குன்னா Jan 2 2020 இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேட் ஃபார்மெட்டை மாற்றினதுக்கப்புறம் நம்மளோட டேட் வந்து 2 June 2020 மாறிடுச்சு. சரிங்களா? ரைட். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபார்மில் வந்து டேட் ஃபார்மெட்டு நம்ம ரீஜனுக்கு ஏற்றது மாதிரி மாற்றுறது. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா.